திமுகவை திட்டிருக்காரா? ஏடிஎம்கே? திமுகவையும் திட்டிருக்காரு, ஏடிஎம்கேவும் திட்டிருக்காரு, பிஜேபியும் திட்டிருக்காரு. காங்கிரஸை மட்டும் விட்டார் போடுருக்கு. ஓ! பாக்கி எல்லா கட்சிகளையுமே இந்த படத்துல வந்து விஜய் சாடியிருக்காருன்னு சொல்றாங்க. காட்சிகள் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த தூத்துக்குடி சம்பவம், துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடு சம்பவம்லாம் சம்பவம். படத்துல இருக்கு. அப்ப அதெல்லாம் வரும்போது எடப்பாடி தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்ததுல்ல, அது அது குறித்து ஒரு விமர்சனம் வரும். ஸோ அப்படி எல்லாமே கலந்து அடின்னு அடிச்சிருக்காருன்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து டயலாக் வந்து அச்சு வினோத் இல்லாம நம்ம தளபதி விஜயே எழுதியிருக்கார மாரி சொல்றாங்க சார். உண்மையிலேயே அவர் தான் இத எழுதியிருக்காரா சார்? எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு. சார் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. வினோத் தான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா என்னன்னா, நாளைக்கு அவர் வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கே படம் பண்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கு. ம். அப்ப அவர ஒரு தலைப்பட்சமா அல்லது ஒரு சார்பான நபரா இங்க சித்தரிச்சிட முடியாது. அப்ப எல்லா பொறுப்புமே விஜய் எடுத்துக்கிட்டாருன்னா, அவரு தப்பிச்சுருவாருல்ல. ஸோ அதற்கான ஒரு வழியா கூட இது இருக்கலாம். பட்டு முழுக்க முழுக்க விஜய் தான் டயலாக் எழுதினாருன்னு சொல்ல முடியாது. ஒரு இன்புட் இருக்கும். ஓகே.